கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். டிசம்பர் 30, 2023 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில 6ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்போது டிசம்பர் 30, 2023 காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 22 சென்டிமீட்டர் அதீத கனமழையும், நாலுமுக்கு 21 சென்டிமீட்டர் அதீத கனமழையும், காக்காட்சி 20 சென்டிமீட்டர் அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு. ஒட்டுமொத்தமாக கடந்த 54 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 44 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் 40 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சியில் 40 சென்டிமீட்டர் மழையும் அதீத கனமழையா பதிவாகியிருக்கு. மாஞ்சோலையில் 20 சென்டிமீட்டர், பாபநாசத்தில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு கடந்த 54 மணி நேரத்தில் மழை பதிவாகியிருக்கு. தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள், அதாவது மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜிஓ அலைவு மற்றும் நிலநடுக்கோட்டை ராஸ்பே அலைவு போன்றவை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு. அதே போல வெப்பமண்டல காற்று குவிதலும் நிலநடுக்கோடு அருகே நீடித்து வருகிறது. இதன் விளைவாக இந்த கடல் சார்ந்த அலைவுகள் அடுத்த 2 வாரங்களுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக வரக்கூடிய அடுத்த 2 வாரங்களுக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு குறைந்து காணப்படும். பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை இன்று காலையுடன் நிறைவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென்காசி, அதே போல குமரி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக 6ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்ததன் விளைவாக அதே போல தமிழகத்துல தென்னிந்தியா முழுவதும் வறண்ட காற்றின் ஊடுருவல் காணப்படுவதன் காரணமாக அடுத்த 5 முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவும். இரவு நேரங்கள்ல குளிர்ந்த சூழல், குளிர்ச்சியான நிலையும், அதிகாலை நேரங்கள்ல லேசான பனிப்பொழிவும், பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் காணப்படும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 முதல் 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பாக ஜனவரி 5ஆம் தேதி வரைக்குமே வறண்ட வானிலை தமிழகத்துல நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஓரிரு இடங்கள்ல லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மீண்டும் பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்துல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த கீழ்திசை காற்று மற்றும் இந்த கடல் சார்ந்த அலைவுகளின் காரணமாக ஜனவரி 5, 6, 7 ஆகிய தேதிகள்ல தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல நான் பதிவிடுகிறேன். தற்போதைய நிலையில அந்த குளிர்கால பயிர்கள், அதாவது நிலக்கடலை, அதே போல உளுந்து, எள்ளு போன்றவை, தர்பூசணி போன்றவை விதைக்க திட்டமிட்டுள்ள விவசாயிகள் தற்போது விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். குறிப்பாக இந்த ஜனவரி 5, 6, 7 மழைப்பொழிவு உங்களுக்கு தற்போது நாளை மறுநாள் நீங்க விதைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பட்சத்துல 5, 6, 7 மழைப்பொழிவு சற்று சாதகமாக அமையும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் தற்போது இல்ல. அதே போல பாதிக்கும் மழைப்பொழிவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இல்ல. வடகிழக்கு பருவமழை ஜனவரி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஜனவரி முதல் வாரத்துல குறிப்பாக அந்த 5, 6, 7 மழையுடன் வடகிழக்கு பருவமழை முழுமையாக விலகிவிடும். அந்த 5, 6, 7 மழைப்பொழிவும் பாதிக்கும் மழையாக அமையாது. எந்தெந்த பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கு, எவ்வாறு மழைப்பொழிவு அமையும் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய நாட்கள்ல தெளிவுபடுத்துகிறேன். நன்றி. ஒட்டுமொத்தமாக தற்போது மற்றொரு கேள்வி, இம்மாத இறுதி டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள்ல மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி. அடுத்த 4-5 நாட்களுக்கு பெரிதாக மழை வாய்ப்பு இல்ல. வறண்ட வானிலையே நீடிக்கும். நன்றி.